நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 248 பேப்பர் ஐடி. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம வணக்கமுங்க சீல நெல்லை சேகரை பற்றி நம்ம சேனலில் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி அவங்கள பற்றி வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ தொடச்சா பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் பேசுகிறது தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நண்பர்களே, இந்த வணக்கமுங்க சீல தங்கச்சி வந்து ஒரு முக்கியமான பதிவு ஒன்று வீடியோ போட்டிருக்காங்க. அதை தான் பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வணக்கமுங்க சீல தங்கச்சியும் நெல்லை சங்கர் மாப்பிள்ளையும் வந்து இப்போ நம்ம திருநெல்வேலிக்கு அடுத்து இருக்க தென்காசி பக்கத்தில் இருக்க தென்காசி ஊருக்கு வராங்களாம். அங்கே வந்து இருக்க போகிறதா வந்து அவங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம தென்காசி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து குற்றாலம் இருக்குது. மன அமைதிக்கு குற்றாலம் போய்க்கலாம், ஐந்தருவி எல்லாமே இருக்குது. மன அமைதி கிடைக்கும். நல்ல இயற்கையான காற்று, இயற்கையான சூழல் நிறைந்த ஊர் தான் நம்ம தென்காசி மாவட்டம். தென்காசி அங்கே வராங்களா, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வரீங்க இப்போ மேரி அம்மா உங்கள் அம்மாங்க ஆடு மாடை மேய்ச்சிட்டு ஒத்திரலாம் இருக்கும். அப்போ அம்மாவுக்கு துணைக்கு யார் இருக்கா, ஆதரவு யார் இருக்கா, நீங்களே சொல்லுங்கள். இவன் நெல்லை சங்கர் அங்கே நீங்கள் தென்காசி வரையும் ரைட்டு, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அம்மா அப்பா 2 பேர் இருக்கீங்க. உங்கள் மாமியார், அதாவது மாமியாருங்கிறவங்க அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம். உங்கள் மாமியாருங்கிறவங்களாம் யார் பார்க்குறா, அவங்க அந்த ஆடு மாடுக்கு துணையாக இருக்காங்க ரைட்டு. அவங்களுக்கு எதுவும் ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் பார்க்குறது? அதனால் நீங்கள் வந்து தென்காசி வரலாம் சந்தோஷம். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணி, கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணி 2 பேரும் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் 2 பேரும் நல்லது. அதுக்கு மேலே நான் சொல்ல எதுவும் விரும்பலை. ஏன்னா உங்களோட தனிப்பட்ட விஷயம் நம்ம தலையிட முடியாது இல்லையா? ஆமாம், அதை தான் நான் பொதுவாக சொல்கிறேன். ரைட் நண்பர்களே, உங்கள் இந்த வீடியோ எப்படி நினைக்கிறேன், பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ எப்படி 248 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.